Hi friends, welcome back to Dani Spoken English. This is Dani from Singapore. How are you all today? I'm good. Today our topic is how to improve our reading skills effectively and efficiently. Why should I improve my reading skill? If you want to become a good communicator, you have to improve your reading skills. அதை தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ரீடிங் ஸ்கில்லை வந்து எப்படி எஃபெக்டிவாக அண்ட் எஃபிஷியண்ட்டாக கற்றுக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தர போகிறேன். இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட ரீடிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சூஸ் த ரைட் புக்ஸ். ரைட் புக்ஸ்னால் என்ன? இப்போ ஒரு புக்கை சூஸ் பண்ணும்போது இட் மஸ்ட் பி யுவர் ஈக்குவலன்ட் லெவல் ஆர் லோவர் தென் யுவர் லெவல். உங்களோட லெவல் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற புக்கு உங்கள் லெவலுக்கு சமமாக இருக்கணும், இல்லை அதை விட கம்மியாக இருக்கணும். உங்கள் லெவலை விட கூட உள்ளதை நீங்கள் எடுக்கவே கூடாது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க ரீசெண்டாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு பிகினர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வந்து 70% பேசிவ் ஃபார்மில் தான் இருக்கும். ஃபார்மல் ரிட்டன் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஃபார்மல் வொக்காபுலரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கலாம். டோன்ட் ட்ரைன் டு அண்டர்ஸ்டாண்ட் த மெசேஜ், ஜஸ்ட் ஃபைண்ட் த வொக்காபுலரி. ஒரு டிக்ஷனரி எடுத்து வச்சுக்கோங்க. புது புது வொக்காபுலரிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்து உங்கள் டிக்ஷனரியில் வச்சு நீங்கள் புது புது வார்த்தைகளை தினமும் தெரிஞ்சுக்கலாம். அந்த பேசிவ் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம இப்போ நேராக சொல்கிறோம் அப்படின்னா ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா லெட் த டோர் பி ஓப்பன்ட். ஸோ இதுதான் பேசிவ் ஃபார்ம். ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பிகினராக இருந்து இதை படிக்கிறீங்கன்னா யூ வில் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். இப்போ நீங்கள் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸ் எல்லாம் படிங்க. உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் போய் அதில் உள்ள மெசேஜ் எல்லாத்தையும் படிங்க. அது மூலயமா நீங்கள் இங்கிலீஷ் பேப்பரை படிக்கிறதுக்கு பழகிங்க. செகண்ட் பாயிண்ட், ஷெட்யூல் யுவர் ரீடிங் டைம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு நாள் நம்ம ரொம்ப ஆர்வமாக படிச்சுட்டு அடுத்த நாள் படிக்கவே இல்லைன்னா நம்மளோட ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஸோ ஷெட்யூல் யுவர் ரீடிங் டைம். தினமும் நான் ஒரு 30 minutes என்னோட ரீடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டைமை அதுக்காக ஒதுக்கணும். ஸோ ரீட் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். உங்களோட முடிஞ்ச அளவு நீங்கள் நிறையா படிக்கலாம். நிறையா படிக்கிறப்ப உங்களுக்கு புது புது வொக்காபுலரிலாம் தெரியும். ஸோ அது மூலயமா உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ரீட் அட் த ரைட் ஸ்பீட். எதுக்கு நம்ம சரியான வேகத்தில் இதை படிக்கணும் அப்படின்னா, சில பேர் படிக்கிறத பார்த்துருப்போம், வேகமாக படிச்சிருவாங்க அந்த பேராகிராஃபை. பட் இந்த சப்ஜெக்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம படிக்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஸ்பீடில் நம்ம ஸ்பீடு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நம்பர் 4, ரீட் அவுட் லவுட். நம்ம படிக்கும்போது கொஞ்சம் சத்தமாக படிக்கணும். அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு வேர்டை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த வேர்டை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் காது மூலியமாகவே கேட்பீங்க. ஸோ அதை தப்பாக பண்ணுறோமா சரியாக பண்ணுறோமான்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதை ஒரு 2 நாள் கழிச்சு படிக்கிறீங்கன்னா கூட அந்த வேர்டு வந்து உங்களுக்கு அப்படியே ஞாபகத்திலே இருக்கும். நம்பர் 5, ஹைலைட் த வேர்ட்ஸ் யூ டோன்ட் நோ. இப்போ நீங்கள் படிக்கும்போது நிறைய வேர்டு வந்து புதுசாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. படித்து முடித்த பிறகு டிக்ஷனரியை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். படிக்கும்போதே அதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. படிக்கும்போதே பார்த்தா நம்ம படிக்கிறது வந்து இன்டரப்ட் ஆகும். ஸோ படித்த பிறகு அதை பார்த்தாலே போதும். டிக்ஷனரி யூஸ் பண்ணுறப்போ வந்து நீங்கள் நார்மலாக புக்கு யூஸ் பண்ணலாம். ஆன்லைன் டிக்ஷனரி யூஸ் பண்ணும்போது dictionary.com அப்படின்னு ஆன்லைன் டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி உங்கள் மொபைலில் டிக்ஷனரி அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம்.
முடிஞ்ச அளவு டிக்ஷனரி வந்து இங்கிலீஷ் டு தமிழ் பார்க்க வேண்டாம், இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் பாருங்கள். எதுக்கு அப்படின்னா இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் பார்க்கும்போது அந்த மீனிங்லேயே கூட உங்களுக்கு நிறையா வேர்ட்ஸ், புது வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் பாருங்கள். நம்பர் 6, ரீட் த சேம் புக்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புக்கை படிக்கும்போது ஒரு 70% வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஹைலைட் பண்ணியிருப்பீங்க, டிக்ஷனரியில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து அது உங்களுக்கு தெரியும். செகண்ட் டைம் அண்ட் தேர்ட் டைம் நீங்கள் அந்த புக்கை படிக்கும்போது 100% உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 20 pages உள்ள புக்ஸை மட்டும் எடுத்து படிங்க. அது எதுக்கு அப்படின்னா இந்த புக்கை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு உள்ள ப்ரோக்ரஸ் வந்து உங்கள் மைண்டுக்கு போகும். நம்ம சம்திங் ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே வரும். ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து அது கிரியேட் பண்ணும். இப்போ வந்து ஒரு பெரிய புக்கை எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை டெஃபினட்டாக நம்மளால் உடனே படித்து முடிக்க முடியாது. ஸோ அந்த ப்ரோக்ரஸும் நம்ம மைண்டுக்கு போகாது. ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் சின்ன புக்காக எடுத்து படிங்க. ஆஸ்க் questions to yourself about the subject. அப்படின்னா நீங்கள் சப்ஜெக்டில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு உங்களுக்குள்ளே கொஸ்டின் கேட்டு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டோரி புக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா he went to the market at 5 p.m. he bought some vegetables at 6 p.m. he returned 7 p.m. ஸோ 5 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போகிறாரு, 6 மணிக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறாரு, 7 மணிக்கு ரிட்டர்ன் ஆயிடுறாரு. இதை நீங்கள் எப்படி உங்களை கொஸ்டின் பண்ணி பார்க்கலான்னா, when did he go to the market? When did he buy the vegetables? When did he return? இதை மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கனாலே அது உள்ள சப்ஜெக்ட் என்ன நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். நம்பர் 8, visualize. Visualize அப்படின்னா think in your head to match what you are reading. நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து உங்கள் மைண்டில் வந்து ஒரு கிளியர் பிக்சரை கொண்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து அவர் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுக்கு போனார், வெஜிடபிள் வாங்கினார், ரிட்டர்ன் ஆகிட்டார். ஸோ நீங்கள் இதை படிக்கிறப்ப உங்கள் மைண்டில் வந்து ஒரு கிளியர் பிக்சர் இருக்கணும். எந்த சப்ஜெக்டை நம்ம படிக்கிறோம்னாலும் ஒரு கிளியர் பிக்சர் ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை படித்தோம்னா அது ஈஸியாக நம்மளால் அந்த சப்ஜெக்டை அப்சர்வ் பண்ண முடியும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், summarize the story what you have read in this book. இந்த புக்கில் நீங்கள் என்ன படித்தீங்க அப்படின்னு நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இங்கே வந்து நம்மளோட ரைட்டிங் ஸ்கில்லும் வந்து யூஸ் ஆகுது. ஒரு நோட் புக் எடுத்து வச்சுக்கிறீங்க, நீங்கள் என்ன படித்தீங்களோ அதை உங்களோட ஓன் சென்டென்ஸில் ஒரு ஸ்டோரி மாதிரி அப்படி எழுதுறீங்க. ஸோ அதை எழுதிட்டு பார்க்கும்போது அந்த புக்கில் நம்ம படித்ததை எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் கொடுத்துருக்க அந்த 9 பாயிண்ட்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ரீடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். If you like this video, press the like button. If you're eager to learn English, subscribe it. Share this video to your friends on Facebook, Twitter or WhatsApp. See you soon in my next video with an interesting topic. Until then, bye bye from Daniel.